தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை அவர் பயன்படுத்திய செல்போன் எண்ணை வைத்து தனிப்படையினர் கைது செய்திருக்கின்றனர். அவரை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் இனப்படுகொலைதான். கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா யார் நம்புவா? 4 பேரும் ஒத்துமையா இருந்தா இந்து சமுதாயத்தை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. பிராமண அடிவருடி சொம்பு எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம், தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம். பிராமணர்களை பாதுகாக்க ஒரு புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கர்கள் குறித்து பேசிய இந்த பேச்சுக்குத்தான் நடிகை கஸ்தூரி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். எதையும் சந்திக்க தயார் என்று வீரவசனம் பேசிவிட்டு போலீஸ் விசாரணைக்கு அஞ்சி தலைமறைவானவர் சிக்கியது எப்படி? வன்கொடுமை தடுப்பு சட்டம் போன்று பிராமணர்களை பாதுகாக்க ஒரு புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து மக்கள் கட்சி சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தார். இதற்கு தெலுங்கு பேசும் மக்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் தனது கருத்து குறித்து சிலர் திரித்து பேசுவதாக குற்றம் சாட்டி விளக்கமளித்திருந்தார். அதேவேளையில் கஸ்தூரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் சார்பில் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் நடிகை கஸ்தூரி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு எழும்பூர் போலீசார் முடிவு செய்திருந்தனர். இதனிடையே தனக்கு முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். பேச்சு சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை என்ற போதும் பேச்சுரிமை என்ற பெயரில் வெறுப்புணர்வை பரப்பவோ அல்லது சமூக மோதல்களை ஏற்படுத்தவோ கூடாது என்று நீதிபதி கூறியிருந்தார். மேலும் வெறுப்பூட்டும் வகையில் பேசுபவர்கள் அதற்கான விளைவுகளை அவசியம் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து நடிகை கஸ்தூரியிடம் விசாரணை நடத்த சென்னையில் உள்ள அவரது வீட்டிற்கு போலீசார் சென்றனர். அப்போது வீடு பூட்டப்பட்டு இருந்ததுடன் கஸ்தூரியின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் தலைமறைவான கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் போலீசார் இறங்கினர். தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கஸ்தூரி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பதுங்கியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அவருக்கு சினிமா தயாரிப்பாளர் ஹரி என்பவர் அடைக்கலம் கொடுத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து ஹரியின் வீட்டிற்கு போலீசார் சென்றதும் உள்ளே இருந்த கஸ்தூரி நீண்ட நேரம் கதவை திறக்காமல் பதுங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. பொறுமையிழந்த சென்னை போலீசார் ஹைதராபாத் போலீஸ் உதவியுடன் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்து விடுவோம் என்று எச்சரித்துள்ளனர். இதனால் வேறு வழியின்றி கதவை திறந்து கஸ்தூரி வெளியே வந்துள்ளார். தலைமறைவாகி தொடர்ந்து போக்கு காட்டி வந்த கஸ்தூரியை சென்னை போலீசார் கைது செய்தனர். தனக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்ததும் விசாரணைக்கு பயந்து தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்தது தெரிய வந்தது. பின்னர் தலைமறைவான கஸ்தூரி தயாரிப்பாளர் ஹரியின் செல்போன் எண்ணை பயன்படுத்தி வந்துள்ளார். ஹைதராபாத்தில் வெளியே செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே பதுங்கியிருந்த கஸ்தூரி ஹரியின் செல்போன் எண்ணை பயன்படுத்தியே மற்ற நபர்களுடன் பேசி வந்ததும் அம்பலமானது. இதை ட்ராக் செய்த சென்னை போலீசார் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை கட்டம் போட்டு கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சாலை மார்க்கமாக கஸ்தூரியை சென்னைக்கு தனிப்படை காவலர்கள் அழைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சுந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து கஸ்தூரியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உடல் தகுதி சான்றிதழ் பெறப்பட்டது. பின்னர் கஸ்தூரியை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து வந்தனர். வாகனத்திலிருந்து இறங்கும் போது நீதி வெல்லட்டும் என்று கஸ்தூரி முழக்கமிட்டார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது தான் சிங்கிள் மதர் என்றும் தான் குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிபதியிடம் மன்றாடியதாக கூறப்படுகிறது. அவரை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இதனையடுத்து புழல் சிறைக்கு நடிகை கஸ்தூரி கொண்டு செல்லப்பட்டார். அப்போது முழக்கமிட்டபடியே வேனில் ஏறினார்.